Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டில் பயணிகளுடைய கூட்ட நெரிசலை சமாளிக்க 22,792 அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதா தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் தினசரி இயக்கப்படக்கூடிய 12,552 பேருந்துகளோடு சேர்த்து 10,245 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு இருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை நம்ம செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாட சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளோடு தற்போது ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில போக்குவரத்து கழகங்களைச் சேர்ந்த மேலாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கெடுத்துக்கிறாங்க. குறிப்பா எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வளவு பேருந்துகள் என்பது தொடர்பான விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இடையேயும் இயக்கப்பட இருக்கிறது. தினசரி வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2092 பேருந்துகளோடு 6 நாட்களுக்கும் சேர்த்து 10,245 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 22,792 பேருந்துகளை பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்வதற்காக இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி 3,142 பேருந்துகள், 10ஆம் தேதி 3,122 பேருந்துகள், 11ஆம் தேதி 2,347 பேருந்துகள், 12ஆம் தேதி 4,292 பேருந்துகள், 13ஆம் தேதி 4,882, 14ஆம் தேதி 5,000 இயக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டு சென்னையில் இருந்து மொத்தமாக 11.35 லட்சம் பேர் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர் செல்வார்கள் என கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 4 நாட்கள் பேருந்துகள் 8 லட்சம் பேர் வரைக்கும் பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. இந்த ஆண்டு கூடுதலாக பயணம் மேற்கொள்வார் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு வசதியாக 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. 15,188 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த நாட்கள்ல 8,368 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் கூடுதலாக 6,820 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் 3 இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு வழித்தடங்களுக்கு இந்த பேருந்துகள் அனைத்தும் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் சீரான பொது போக்குவரத்தை உறுதி செய்வதற்காகவும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கரோடு போக்குவரத்து காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 22,792 பேருந்துகள் இயக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்தவண்ணம் இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கவும் நாம் கேட்டோம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.